ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் நேரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நம்ம எல்லோருமே ஆரோக்கியமாக வாழணும் தான் நினைக்கிறோம். ஆனால் அதற்கு என்னாலலாம் காலையில் ஒரு மணி நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சார். என்னுடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, நான் 3 மணிக்கு எழுந்து, நான் பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு நிமிஷம் கூட என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது, உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வரும்பொழுது தான் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டோம், நிறையா செல்வ வளம் வந்துருச்சு, ஆனால் உடலில் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற வளம் குறைந்து விட்டது. இப்போ இதற்காக நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆசனங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பண்ண வேண்டாம். வஜ்ராசன நிலைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் காலையில் எழுந்து பல்விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரே ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்துக்கிட்டே 10 நிமிடத்துக்குள்ள நம்ம இந்த வஜ்ராசனத்தில் என்னென்ன போஸ்லாம் பண்ண போகிறோம், இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒன்லி 10 மினிட்ஸ் தான். இந்த 10 நிமிடம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. 10 நிமிடத்தில் வஜ்ராசன நிலைகளில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் போனாலும் சரி, வெளியே எங்கே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கே தங்க போனாலும், பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை, எதுவும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஒரு டவலை போட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு அதிலிருந்து நம்ம என்னென்ன பயிற்சி பண்ண போகிறோம், எல்லா உறுப்புகளையும் எப்படி இயங்க வைக்க போகிறோம், இதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ ஒரு டவல் விரிச்சிருக்கோம். முதல்ல இப்போ வஜ்ராசனத்தில் அமர்றேன். 2 காலை நீட்டிக்கிட்டேன், ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கிட்டேன், 2 முட்டியும் சேர்த்து வச்சுக்கிட்டேன், 2 கையும் மடியில் வச்சுருக்கேன், முட்டி மேலே வச்சுருக்கேன். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுறேன். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணுறேன். நல்லா மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சு வெளியே விடுறேன். என்னுடைய உணர்வு அப்டாமனில் இருக்குது. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே, மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள. இது 5 டைம்ஸ் to 10 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது முதல் நிலை. இப்போ என்ன பண்ணுறேன், 2 கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன், தலைக்கு மேலே வச்சுக்கிட்டேன். நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஒரு 10 முறை. இது நுரையீரலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். 2 கை தலைக்கு மேலே உயர்த்திக்கிட்டேன், நல்லா ஸ்பீடாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறேன், மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறேன் 10 முறை. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும், நுரையீரல் நன்றாக இயங்கும். இப்போ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு சசங்காசனம், மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன், 2 கை சைடில் வச்சுக்கிட்டேன், நெத்தி தரையில் வச்சுருக்கேன். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக 10 செகண்ட் அப்படியே இருக்கிறேன். என் உடம்புல மனசில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமாதேவிக்கு எடுத்து பண்ணிட்டேன். இப்போ மெதுவாக நேராக வந்துட்டேன். இப்போ 2 கையை ஆதி முத்திரையை வச்சு கை ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன். அபான காற்று ஃபுல்லாக வெளியே போயிடும். ஒரு 10 செகண்ட் அப்படியே இருக்கிறேன். நார்மல் பிரீத்திங். மீண்டும் நேராக வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 2 கையும் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன், நெத்தி தரையில் வச்சுட்டேன். கழுத்து, நடுமுதுகு, அடிமுதுகு, அதில் இருக்கக்கூடிய வலி எல்லாம் போயிடும். கை நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 10 வினாடி அப்படியே நார்மல் பிரீத்திங்கில் இருக்கிறேன், ரிலாக்ஸாக இருக்கிறேன். இப்போ நேராக எழுந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், 2 கையும் பின்னாடி கட்டிக்கிட்டேன், மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன், நெத்தி தரையில் வச்சுக்கிட்டேன். அந்த ஷோல்டர் பெயின், கை பெயின், இடுப்பு வலி எல்லாமே நீங்கிரும். தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். 10 வினாடி அப்படி இருக்கிறேன், நேராக எழுந்து வந்துட்டேன். நேயர்களே, ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயத்தின் மூலமாக 5 வகையான கோர்ஸ் கொடுக்குறோம், டிப்ளமா கோர்ஸ் கொடுக்குறோம். அதில் பிஎஸ்எஸ் மூலமாக டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட், மிக அற்புதமான பயிற்சி. 10th தான் குவாலிஃபிகேஷன், நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், யாருனாலும் கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையான பயிற்சி. இதை நீங்கள் எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆன்லைனில் தான் நடக்கும், 6 மாதம், வாரத்தில் 1 நாள் ஆன்லைனில் கிளாஸ் உண்டு. இது நீங்கள் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட்டுக்கு அழகாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல அந்த முத்திரைகளை நல்லா கற்றுக்கிடலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி நம்ம முத்திரைகளை தேர்ந்தெடுப்பது, எப்படி ஒரு தெரப்பியாக கொடுப்பது. நீங்கள் வெளியே போய் கிளாஸ் எடுக்காதது உங்களுடைய இஷ்டம். முதல்ல நீங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் அழகாக அந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களுக்கு இருக்கின்றது. பள்ளி, கல்லூரிகள், கார்ப்பரேட் கம்பெனி அங்கெல்லாம் போய் இந்த சர்டிஃபிகேட் மூலமாக முத்திரை பயிற்சியை நீங்கள் அழகாக கற்றுக் கொடுக்கலாம். நிறைய மனிதர்களை சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம். உடனே உங்களது பெயரை பதிவு செய்யுங்கள். எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்.
தாராளமாக ஒரு முத்திரை ஆசிரியர், வீட்டுக்கு ஒரு முத்திரை ஆசிரியராக உருவாகுங்கள். உங்கள் இல்லம் நன்றாக இருக்கும். நன்றி. இந்த வஜ்ராசனத்தில் 5 நிமிஷத்துக்குள்ள இன்றைய காலகட்டத்தில் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே, அது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், படிக்கக்கூடிய இருக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்க சார், படிங்க, தப்பு இல்லை. முதல்ல உடலுக்கு நன்றாக ஆரோக்கியத்தை படிங்க. அந்த உடல் ஆரோக்கியம் தான் முதல் படிப்பு. நீங்கள் பெரிய அளவில் உயர்ந்த அளவுக்கு சென்றதுக்கப்புறம் உடலில் நோய் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த வஜ்ராசன நிலைகள், இந்த வஜ்ராசன நிலைகளை காலையில் எழுந்து பல்வளைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு மேட் விரித்து 10 நிமிடம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி எதுவுமே வராது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நீங்கி ராஜ உறுப்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.